ஹாய் காய்ஸ், நம்ம இன்னைக்கு ரிப்போர்ட்டர் ஸ்பீச் பத்தி பார்க்கலாம். லாஸ்ட் கிளாஸ் ஆக்டிவ் அண்ட் பாசிவ் வாய்ஸ் அப்லோட் பண்ணியிருந்தேன். ஸோ அது உங்களுக்கு ஈஸியா இருந்ததுனாக்கா எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. அதே மாதிரி ஈஸி வே லேர்னிங்க்கு தான் நான் ரிப்போர்ட்டர் ஸ்பீச்சும் போட்டிருக்கேன். ஸோ இது நல்லாவே கொஞ்சம் கவனிங்க. ஸோ 4 டைப்ஸா வந்து நம்ம கேட்டகரைஸ் ஆகுது. டிக்ளரேட்டிவ் ஆர் ஸ்டேட்மெண்ட், இம்பரேட்டிவ், இன்ட்ராகேட்டிவ் ஆர் எஸ் ஆர் நோ டைப், எக்ஸ்கிளமேட்டரி. ஸோ இந்த மாதிரி 4 டைப்ஸா இருக்கு. அந்த 4 டைப்ஸ் ஆஃப் சென்டென்சஸை எப்படி ஐடென்டிஃபை பண்றது, அது டைரக்ட்ல இருந்து இன்டைரக்ட் மாத்தும் போது நம்ம எதெல்லாம் ஆட் பண்ணணும், எதெல்லாம் ரிமூவ் பண்ணணும் அப்படின்றத நான் இங்க கிளியரா சொல்லியிருக்கேன். ஸோ கவனிங்க. ஸோ ஃபர்ஸ்ட் டைப் வந்து ஸ்டேட்மெண்ட் சென்டென்ஸ். ஸோ ஸ்டேட்மெண்ட் சென்டென்ஸ் இதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு கிளிப் சொல்லிடுறேன் உங்களுக்கு. டைரக்ட் வந்து நம்மளுக்கு ப்ரெசன்ட் டென்ஸா இருந்துச்சுனாக்கா இன்டைரக்ட் வந்து பாஸ்ட் டென்ஸ்ல தான் மாத்தணும். நான் எப்படி வாய்ஸஸ்ல ஒரு ரூல் கொடுத்துருந்தனோ டைரக்டுக்கும் இன்டைரக்டுக்கும் அதே மாதிரி ரூல் இருக்கு. ஸோ வாய்ஸஸ்ல நான் என்ன சொல்லியிருந்தேன், ஆக்டிவ்ல நம்மளுக்கு ப்ரெசென்ட்ல இருந்துச்சுன்னா பாசிவ்லயும் நம்ம ப்ரெசென்ட்ல தான் நம்ம மாத்தணும். ஆக்டிவ்ல பாஸ்ட்ல இருந்துச்சுன்னா பாசிவ்ல நம்ம வந்து பாஸ்ட்ல தான் மாத்தணும். அதே மாதிரிதான் இங்க நம்மளுக்கு டைரக்ட்ல ப்ரெசென்ட்ல இருந்துச்சுன்னா பாஸ்ட்ல தான் மாத்தணும். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட். ஸோ கன்ஜக்ஷன். ஹாய் காய்ஸ், லாஸ்ட் கிளாஸ் நான் வாய்ஸஸ் அப்லோட் பண்ணிருந்தேன், ஆக்டிவ் அண்ட் பாசிவ் வாய்ஸ். ஸோ ஈஸியா உங்களுக்கு அது இருந்ததுனாக்கா எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. அதே மாதிரி ஈஸி வே லேர்னிங்க்கு தான் ரிப்போர்ட் ஸ்பீச்லையும் கொடுத்துருக்கேன். ஸோ அதை நம்ம பார்க்கலாம் வாங்க. ஸோ 4 டைப்ஸா கேட்டகரைஸ் ஆகுது. ஸோ டிக்ளரேட்டிவ் சென்டென்ஸ், இம்பரேட்டிவ் சென்டென்ஸ், இன்ட்ராகேட்டிவ் சென்டென்ஸ், எக்ஸ்கிளமேட்டரி. ஸோ இந்த டிக்ளரேட்டிவ் நம்மளுக்கு இன்னொரு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா ஸ்டேட்மெண்ட். ரெண்டுமே ஒண்ணுதான். அதே மாதிரி இன்ட்ராகேட்டிவ்க்கு இன்னொரு நேம் என்ன, எஸ் ஆர் நோ டைப். ஸோ இந்த 4 டைப்ஸ் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் ஒன் மோர் ரூல், நான் எப்படி வாய்ஸஸ்ல நான் சொல்லியிருந்தேனோ ஆக்டிவ் வந்து பிரசன்ட்ல இருந்துச்சுன்னா பாசிவும் பிரசன்ட்ல தான் நீங்க மாத்தணும். அதே மாதிரி இங்க டைரக்ட்ல பிரசன்ட்ல இருந்துச்சுன்னா நீங்க இன்டைரக்ட்ல பாஸ்ட்ல மாத்தணும். சோ அங்க வந்து வாய்ஸஸ்ல பிரசன்ட் டு பிரசன்ட், பாஸ்ட் டு பாஸ்ட். இங்க ஸ்பீச்ல பிரசன்ட் டு பாஸ்ட், பாஸ்ட்ல இருந்தாலும் பாஸ்ட்ல தான் மாத்தணும். புரியுதுங்களா? சோ ஃபர்ஸ்ட் டைப் ஸ்டேட்மெண்ட். சோ இதுக்கு ஒன்னொன்னுக்கு ஒரு கன்ஜக்ஷன் யூஸ் பண்ணணும். சோ இங்க நான் கொடுத்துருக்கேன் பாருங்க. சோ இங்க ஸ்டேட்மெண்ட் சென்டென்ஸுக்கு நம்ம தட் என்ற கன்ஜக்ஷன் தான் யூஸ் பண்ணணும். அண்ட் there are few words for conversion. So directல இந்த வேர்ட்ஸ்லாம் இருந்துச்சுன்னா நம்ம இன்டைரக்ட்ல ஷியரா இதை வந்து மாத்தி தான் ஆகணும். ஸோ அதை கொஞ்சம் மெமரைஸ் பண்ணிக்கோங்க. this that, today that day, tomorrow the next day, these those, yesterday previous day இல்லைன்னா day before. அதே மாதிரி லாஸ்ட் வீக், லாஸ்ட் மந்த், லாஸ்ட் இயர் இந்த மாதிரி வேர்ட்ஸ் டைரக்ட் ஸ்பீச்ல இருந்ததுன்னா இன்டைரக்ட்ல மாத்தும் போது ப்ரீவியஸ் வீக், ப்ரீவியஸ் மந்த், ப்ரீவியஸ் இயர். அந்த நெக்ஸ்ட் லாஸ்ட் ஒன் நவ் தென். சோ இதை நல்லா மெமரைஸ் பண்ணிக்கோங்க. ஷியரா இதுல இருந்து தான் வரும். இதுக்கு வந்து மார்க் அலாட்மெண்ட் பண்ணிருப்பாங்க. சோ கன்வெர்ட் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட். சோ இதுல நம்மளுக்கு இன்னும் சில ரூல் இருக்கு. டைரக்ட்ல நம்மளுக்கு இந்த சேஸ், செட் இந்த மாதிரி நம்மளுக்கு வந்துச்சுங்கன்னா அதை இன்டைரக்ட்ல மாத்தும் போது எந்த ஒரு சேஞ்சும் பண்ண தேவையில்ல. சேஸ்னே போட்டுருங்க, செட்டே போட்டுருங்க. பட் when set toன்னு சொல்லிட்டு வந்திருந்ததுனாக்கா டைரக்ட் ஸ்பீச்ல டோல்டா மாத்திருங்க. இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸ்டேட்மெண்ட்ல. சோ எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தனாக்கா உங்களுக்கு புரிஞ்சிடும். அஜய் செட் ஐ வில் பிளே ஃபுட்பால். சோ இந்த மாதிரி வந்து ஓப்பன் கொட்டேஷன், க்ளோஸ்ட் கொட்டேஷன்ல இருந்தனாலே அவங்க நம்மளுக்கு டைரக்ட்னு சொல்லிட்டு தெரியும். சோ இப்போ மோஸ்டா உங்களுக்கு இப்ப டைரக்ட்ல தான் கொடுப்பாங்க, டைரக்ட் டு இன்டைரக்டா மாத்துக்கணும்னு. இன்னும் கொஞ்சம் ஹையர் கிளாஸஸ் நீங்க போனீங்கன்னாக்கா இன்டைரக்ட் டு டைரக்ட்ல மாத்துங்கன்னு வரும். சோ இப்போதைக்கு இதுல கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. சோ இந்த மாதிரி ஓப்பன் அண்ட் க்ளோஸ் கொட்டேஷன் இருந்தாலே டைரக்ட். சோ இதுக்கு நம்ம கன்ஜக்ஷன் எப்படி யூஸ் பண்ணி நம்ம சென்டென்ஸை சேஞ்ச் பண்றதுன்னு பாருங்க. அஜய் செட், நான் சொல்லிட்டேன் செட், செட்டாவே நீங்க எழுதுங்க, அதை சேஞ்ச் பண்ணுங்க. சோ இதுக்கு ஸ்டேட்மெண்ட்க்கு கன்ஜக்ஷன் என்ன சொல்லிருந்தா தட், தட் ஹி. இங்க ஐ வந்து யாரை குறிக்கிறாங்கன்னாக்கா அஜய குறிக்கிறாங்க. சோ அஜய்ன்றது பாய், அதனால ஹி. பிரசன்ட்ல இருந்தனாக்கா பாஸ்ட்ல எல்லாத்தையுமே மாத்துருங்க. மோஸ்டா இன்டைரக்ட்ல மாத்தணும், எல்லாமே பாஸ்ட் டென்ஸ்ல தான் இருக்கும். சோ வில்லா வுட்னு மாத்தணும். இதே கேன் வந்திருந்தா குட், மே மைட், ஷால் ஷுட். சோ இங்க would play football. Ajay said that he would play football. Next, Sheila said to Mala, I am going to temple tomorrow.
சோ இது இன்டைரக்ட்ல மாத்தத்துக்கு முன்னாடி எப்பயுமே இந்த ரிப்போர்ட் ஸ்பீச்ல நம்ம தமிழ்ல கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி நம்மளுக்கு மீனிங் தெரிஞ்சுக்க தெரியும். சோ அந்த தமிழ்ல நீங்க மீனிங் உங்களுக்கு புரிஞ்சிருச்சுனாக்கா நீங்க இன்டைரக்ட்ல மாத்தும் போது உங்களுக்கு அது ஈஸியா இருக்கும். சோ ஷீலா மாலாகிட்ட என்ன சொல்றாங்கன்னா, நான் டுமாரோ கோயிலுக்கு போறேன். நான்ன்றது இங்க யாரு குறிக்குதுன்னா ஷீலா. அப்ப ஷீலா டோல்டு மாலா. சோ இங்க நான் செட்டுக்கு பதிலா நான் டோல்டு மாத்திருக்கேன் பாருங்க. கிளியரா இருக்குங்களா? சோ இதுக்கு கன்ஜெக்ஷன் நம்மளுக்கு தட் தான். சோ தட் ஐன்னு சொல்லிட்டு இருக்கு. இங்க ஐன்றது யாருன்னா ஷீலா. சோ ஷீ ஆம். ஆம் வந்து நம்மளுக்கு இங்க பி ஃபார்ம் வேர்ப்ஸ். ஆல்ரெடி பி ஃபார்ம் வேர்ப்ஸ் நான் சொல்லிருக்கேன். யாரெல்லாம் வருவாங்கன்னா இஸ், வாஸ், ஆர், தட் இவங்க எல்லாம் பி ஃபார்ம் வேர்ப்ஸ். சோ இதுல நம்ம பி ஃபார்ம் வேர்பா இஸ் போடுறதா இல்ல வாஸ் போடுறதா அது உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகும். நான் சொல்லிட்டேன் ஸ்டார்டிங்ல இருந்தே உங்களுக்கு பிரசன்ட்ல கொடுத்திருந்தா நீங்க கண்டிப்பா நீங்க இன்டைரக்ட்ல மாத்தும் போது பாஸ்ட்ல தான் நீங்க மாத்தணும். அப்ப நீங்க வாஸ் கோயிங் டு டெம்பிள் தி நெக்ஸ்ட் டே. சோ நான் ஃபர்ஸ்ட் கொடுத்திருந்தேன் பாத்தீங்களா, சிலதை மெமரைஸ் பண்ணணும்னு. சோ அதுல இருந்து இந்த வேர்டு வந்திருப்பாங்க. இதெல்லாம் ஆஃப்னா நீங்க பாக்கலாம். டுமாரோ, நவ், திஸ் இந்த மாதிரி. ஓகே, சோ நல்லா தரவாக்கிக்கோங்க. நெக்ஸ்ட் டைப் சென்டென்ஸ் இம்பரேட்டிவ் சென்டென்ஸ். சோ இம்பரேட்டிவ்ல நம்மளுக்கு அதுவே வந்து 4 கேட்டகரியா அதுல பிரியும். சோ அது ரெக்வெஸ்ட், கமாண்ட், ஆர்டர், அட்வைஸ் இந்த மாதிரி வர சென்டென்ஸா இருக்கும். சோ அதை நீங்க ஐடென்டிஃபை பண்றதுக்கு சிலது கீவேர்ட்ஸ் இருக்கு. சோ ப்ளீஸ் வச்சு எந்தெந்த சென்டென்ஸ் வருதோ அது ஷியரா ரெக்வெஸ்ட்ல தான் வரும். சோ ஏதாவது ஆர்டர், ஏதாவது நம்ம கேப்டன்ஸ்லாம், அந்த ஷிப் கேப்டன்ஸ், மிலிட்டரி மென்ஸ் அவங்களெல்லாம் வச்சு நம்ம சென்டென்ஸ் வந்துச்சுன்னா கமாண்டர், ஆர்டர். அந்த டீச்சர்ஸ் அவங்களெல்லாம் கூட மென்ஷன் ஆகி சென்டென்ஸ் வந்துச்சுன்னா ஆர்டர்னு சொல்லி போகணும். அந்த டாக்டர்ஸ்க்கும் பேஷண்ட்ஸுக்கும் உண்டான டயலாக்ஸ் இருந்துச்சுனாக்கா அவங்களுக்கு அட்வைஸ் போடும். சோ அதனாலதான் இங்க நம்மளுக்கு கிளியரா செட்டுக்கு டோல்டுலாம் நம்ம போடாம இந்த மாதிரி நம்ம ஸ்பெசிபிக்கா போட்டா இன்னமும் வந்து உங்களுக்கு அவங்க இம்ப்ரெஷன், குட் இம்ப்ரெஷன் வந்து ஃபார்ம் ஆகும். எப்படின்னா சோ ப்ளீஸ் எல்லாம் வச்சு வந்ததுனாக்கா ரெக்வெஸ்டர்னு போட்டுருங்க. அண்ட் தென் நான் சொல்லியிருக்கேன் யாரெல்லாம் வந்து இந்த கேப்டன்ஷிப், மிலிட்டரி மென்ஸ்லாம் வந்துனாக்கா அப்ப அந்த செட்டுக்கு பதிலா நம்ம கமாண்டர்ட், த கேப்டன் கமாண்டர்ட் அந்த மாதிரி. நெக்ஸ்ட் டீச்சர் செட் டு அப்படி சம்திங் ஏதோ சென்டென்ஸ் வந்து ஆர்டர்ட். டாக்டர் செட் டு பேஷண்ட் அப்படி வந்துன்னா அந்த செட் எடுத்துட்டு நம்ம யார் போடணும், அட்வைஸ்ட். சோ இல்லங்க இந்த 4ம் எனக்கு கன்ஃபியூஸ் ஆகும் அப்படின்னா பெட்டர் நீங்க டோல்டுனே போட்டு நீங்க சேஞ்ச் பண்ணாலும் உங்களுக்கு கரெக்ட் தான் அந்த சென்டென்ஸ். கிளியருங்களா? சோ இதை மட்டும் நல்லா பாத்துக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த இம்பரேட்டிவ்க்கு உண்டான கன்ஜக்ஷன் என்ன நம்ம பண்ணணும்னா டூன்ற கன்ஜக்ஷன் யூஸ் பண்ணணும். எக்ஸாம்பிள் பாருங்க. அனிதா செட் டு கவிதா ப்ளீஸ் கிவ் மீ மை பென். ஏன்னா அந்த பென் ஆல்ரெடி அவங்க வாங்கியிருக்காங்க போல இருக்கு. நெக்ஸ்ட் அவங்களுடைய பெண்ணை திரும்ப அவங்களே கேட்கறாங்க. அதுக்கு இங்க ப்ளீஸ் வரதுனால ரெக்வெஸ்டட், அனிதா ரெக்வெஸ்டட் கவிதா. சோ இங்க கன்ஜக்ஷன் நான் என்ன சொல்லிருக்கேன், டு கிவ் ஹர் பென். அவளுடைய பெண்ணை அவ கேட்டா. சோ அவள் இங்க அவ யாரு குறிக்குதுன்னா ஹர், டு கிவ் ஹர் பென். ஷீலா செட் டு டாக்டர் டோன்ட் இன்ஜெக்ட் மீ. சோ இதுல தமிழ்ல கன்வெர்ட் பண்ணி பாருங்க. ஷீலா டாக்டர் கிட்ட என்ன சொன்னாங்க, எனக்கு இன்ஜெக்ஷன் போடாதீங்க. சோ இதை மாத்தும் போது நம்ம என்ன சொல்ல போறோம்னா ஷீலா டோல்டு டாக்டர். இங்கதான் டாக்டர் வந்திருக்குங்களே, அப்ப நம்ம அட்வைஸ் போடக்கூடாதுங்களா? இல்ல, ஏன்னா ஷீலா டாக்டர்கிட்ட கன்வர்ஸ் பண்றாங்க. இதே டாக்டர் வந்து ஷீலாட்ட கன்வர்சேஷன் பண்ணிருந்தாக்கா அவங்கள்ட்ட அங்க அட்வைஸ் போட்டிருக்கலாம். சோ டாக்டர் செட் டு ஷீலானா டாக்டர் அட்வைஸ்டு ஷீலான். ஆனா இங்க வந்து ஷீலா வந்து டாக்டர்கிட்ட பேசுறாங்க. சோ இங்க நீங்க டோல்டுனே போடுங்க. டாக்டர் இங்க கன்ஜக்ஷன் யூஸ் பண்ணும் டு. இந்த டூ இருக்கு, நெக்ஸ்ட் டோன்ட் வேற இருக்கு. சோ இந்த டோன்ட்ல நம்மளுக்கு என்ன மெயினா ஹைடா இருக்குன்னா டு. அதனாலதான் டோன்ட் வச்சு நிறைய சென்டென்ஸ் வருதுனாக்கா அதை ஈஸியா நீங்க இம்பரேட்டிவ் சென்டென்ஸை நீங்க மாத்திரலாம். நாட் டு அப்படின்னு போடுறான். சோ அங்க டூ வந்து ஆட் ஆயிடும். சோ நாட் டு இன்ஜெக்ட் ஹர். இங்க மீ இருக்கு இல்லைங்களா, அந்த மீன்றது யாரை குறிக்குது, ஷீலா. ஷீலா வந்து கேர்ள், அதனால ஹர். நாட் டு இன்ஜெக்ட் ஹர். ஓகே, அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதுங்களா? நெக்ஸ்ட் இன்ட்ராகேட்டிவ் சென்டென்ஸ். சோ இன்ட்ராகேட்டிவ்ல இங்க சப்டிவைட் ஆகுது. WH டைப், SR/NO டைப், கொஸ்டின் டைப்னு சொல்லுவாங்க. சோ எல்லாமே ஒண்ணுதான். சோ இதுல மெயினா நம்ம இந்த மாதிரி ஏன் கேட்டகரைஸ் ஆகுதுனாக்கா இதுக்கு கன்ஜக்ஷன், எதுக்கு கன்ஜக்ஷன் இருக்கு, எதுக்கு கன்ஜக்ஷன் இல்லன்றத பாருங்க. இங்க நான் கிளியரா எழுதிருக்கேன். WH டைப்புக்கு கன்ஜக்ஷனே இல்ல, நோ கன்ஜக்ஷன். பட் SR/NO டைப்புக்கு கன்ஜக்ஷன் இருக்கு. அவங்க யாருன்னா இஃப், வெதர். சோ எக்ஸாம்பிள்ஸ் பாருங்க. ராமு செட் டு சோமு வேர் ஆர் யூ கோயிங். சோ இங்க நம்மளுக்கு இம்பரேட்டிவ்ல எப்படி நம்மளுக்கு வந்து டோல்டு இல்ல ரெக்வெஸ்டட், கமாண்டட், ஆர்டர், அட்வைஸ் போட்டோமோ இங்க இன்ட்ராகேட்டிவ்ல நீங்க ஷியரா என்ன போடணும்னாக்கா ஆஸ்க் மாத்தணும்.
ஏன்னா இங்க நீங்க வந்து டோல்டு போட்டீங்கன்னாக்கா அது வந்து கரெக்டா வந்து மேட்ச் ஆகாது. ராமு டோல்டு சோமு. ஏன்னா ராமு சோமு கிட்ட தான் கேட்பான். எப்பயுமே கொஸ்டின் வந்து கேட்பாங்க இல்லைங்களா? என்ன என்ன எப்படி எப்பொழுது இந்த மாதிரி நம்மளுக்கு கேள்வி கேட்பாங்க. அதனால ஆஸ்க் தான் பண்ணுவாங்க. சொல்றதுக்கு பேர் தான் வந்து டோல்டு. சோ சொல்றதெல்லாம் எதுல வந்துருவாங்கன்னா ஸ்டேட்மெண்ட்ல, இம்பரேட்டிவ்ல, எக்ஸ்கிளமேட்டரியில. சோ இந்த இன்ட்ராகேட்டிவ்ல மட்டும் நீங்க ஷேரா செட்டோக்கு என்னதான் நீங்க மாத்தணும்னா கண்ணை மூடிட்டு ஆஸ்க்னு மாத்தணும். அதனால இது நல்ல ரெஃபரன்ஸ் நீங்க பண்ணிட்டீங்கன்னா நல்ல சூப்பரா நீங்க கிராமர்ல எழுதிடலாம். சோ ராமு ஆஸ்க்டு சோமு. சோ சோமுட்ட என்ன கேட்டாரா? நீ எங்க போற? வேர். அப்ப இங்க என்ன டைப் இருக்கு? WH டைப் இருக்கு. சோ WH டைப்னாலே நான் என்ன சொல்லிட்டேன்? நோ கன்ஜக்ஷன். சோ வேற அப்படியே அட்டாச் பண்றேங்க. இங்க எதுவுமே ரிமூவ் பண்ணக்கூடாது. வேர் இது போட்டவனே பக்கத்துலயே சப்ஜெக்ட் வந்துடணும். அப்புறம் என்ன verb. சோ இங்க யாரு சப்ஜெக்டா இருக்காங்கன்னா யூ. யூ யாரை குறிக்குது? சோமுவை குறிக்குது. சோ சோமுன்றது ஒரு பாய். சோ வேர் ஹி நெக்ஸ்ட் சப்ஜெக்ட் போட்ட உடனே verb போடணும். சோ நான் சொல்லியிருக்கேன் எப்பயுமே நீங்க இன்டெரக்ட்ல மாத்தும் போது பாஸ்ட் டென்ஸ்ல இருக்கணும். அப்ப இங்க ஆர்ன்றது பிரசன்ட் டென்ஸ். அப்ப நம்ம பாஸ்ட்ல மாத்தும் போது நம்ம ஒண்ணு வாஸ் இல்லைன்னா வேர். சோ இங்க நம்ம வாஸ் தான் போடணும். ஏன்னா நம்மளுக்கு இங்க சிங்குலர்ல தான் இருக்கு ஹி. சோ வாஸ். இதே நம்மளுக்கு இங்க தேல இருந்ததுனாக்கா ப்ளூரல் ஃபார்மேட்ல வேர்னு போடலாம். புரியுதுங்களா? சோ வேர் ஹி வாஸ் கோயிங். இந்த மாதிரி நிறைய சென்டென்சஸ் நீங்க நிறைய இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணி பார்த்துட்டே இருந்தீங்கன்னாக்கா உங்களுக்கு மேத்ஸ் மாதிரி நல்லா பிராக்டிஸ் பண்ணிட்டே இருந்தீங்கன்னாக்கா நீங்க வெல் வெர்ஸ்டா ஆயிடுவீங்க. நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்க. இன்ட்ரோகேட்டிவ்லே they said to people are you all happy today? சோ இது முதல்ல நீங்க தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்ணி பாருங்க. they said to people. அவர்கள் யாரோ அவர்கள்லாம் அந்த பீப்புள்கிட்ட கேட்டாங்க, மக்கள் கிட்ட, நீங்க எல்லாருமே இன்னைக்கு ஹாப்பியா இருக்கீங்களா? சோ இருக்கீங்களா இல்லையா? அப்ப எஸ் ஆர் நோ டைப். சோ they asked people whether they were all happy that day. அதாவது இங்க நம்ம கன்ஜக்ஷன் என்ன யூஸ் பண்ணணும்? if இல்லைன்னா whether. சோ இங்க if வந்து எங்கெல்லாம் வரும்னாக்கா உனக்கு காஃபி பிடிக்குமா இல்ல டீ பிடிக்குமா அந்த மாதிரி கொஸ்டினுக்கு அதை கேட்கலாம். ஆனா இங்க வந்து நீங்க எல்லாம் ஹாப்பியா இருக்கீங்களா? சோ நீங்க இப்ப போட்டாலும் தப்பு இல்ல. ஆனா இங்க வெதர் நீங்க என்ன போட்டா இன்னும் நல்லா மேட்சா இருக்கும். சோ வெதர் பக்கத்துல அடுத்து சப்ஜெக்ட் வரும். இங்க யாரு சப்ஜெக்டா இருக்காங்க? யூ. யூ வந்து இங்க யாரை குறிக்குது? மக்களை குறிக்குது. பீப்புள். அவங்க ப்ளூரல் ஃபார்ம். அதனால நம்மளுக்கு ப்ளூரல் ஃபார்ம் பார்த்தோன்னா தே. சோ தே நெக்ஸ்ட் அது பக்கத்துல வேர்ப் வரணும். சோ இங்க வேர்பா யாரு இருக்காங்க? ஆர். நான் சொல்லிருக்கேன் பாஸ்ட்ல தான் மாத்தணும் நீங்க. சோ ஆருக்கு நீங்க ஷாரா நீங்க என்ன மாத்தலாம்? வேர் மாத்தலாம். ஏன்னா இந்த தே வந்து ப்ளூரல்ல இருக்கு. சோ வேர். they were all happy today னு கொடுத்திருக்காங்க. அப்ப நம்ம என்ன மாத்திக்கணும்? that day. புரிஞ்சுதுங்களா? நெக்ஸ்ட் எக்ஸ்கிளமேட்டரி சென்டென்ஸ். சோ ஆச்சரியத்தோட கேட்கறது. சோ இந்த மாதிரி சென்டென்ஸும் நம்ம இந்த ஸ்டேட்மெண்ட்டும் கொஞ்சம் ஓரளவுக்கு சிமிலர் தான். சோ இங்கேயும் செட்டுக்கு நீங்க மோஸ்டா டோல்டே மாத்தலாம். இன்னும் நீங்க நல்லாவே ஓகே எனக்கு தெளிவா தான் இருக்கேன் அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னாக்கா எக்ஸ்கிளைம்ட். அதாவது எங்கெல்லாம் வந்து உங்களுக்கு அலாஸ், ஹோ, ஹரே இந்த மாதிரி நம்மளுக்கு நிறைய வேர்ட்ஸ் அந்த எக்ஸ்கிளமேஷனோட வரும் சென்டென்சஸ்ல. சோ அதை வச்சு நம்ம ஓகே இதாவது எக்ஸ்கிளைம்ட். இது இன்னும் கூடுதலா இன்னும் என்ன செய்வாங்கன்னா எக்ஸ்கிளைம்ட் வித் சேட், எக்ஸ்கிளைம்ட் வித் ஜாய். இந்த மாதிரி அவங்க ரொம்பவே வந்து சந்தோஷத்தோட சொன்னாங்கன்னாக்கா அந்த சென்டென்ஸ் சந்தோஷத்தோட சொல்ற மாதிரி இருந்துச்சுன்னா வித் ஜாய். இல்ல ரொம்ப சோகமா அலாஸ், அலாஸ்னா ரொம்ப சோகம், அங்க வந்து எக்ஸ்கிளைம்ட் வித் சேட். சோ இந்த மாதிரி ரொம்ப டீப்பா நம்ம போறோம்னா அந்த மாதிரி போடலாம். வேண்டாம் நீங்க இந்த மாதிரி மட்டுமே போடுங்க, மார்க் உங்களுக்கு அலாட் பண்றாங்க. சோ ஸ்டெப் 2 நீங்க பாத்தீங்கன்னாலே எக்ஸ்கிளமேட்டரி சென்டென்ஸ்ல நீங்க டோல்டு மாத்துறீங்க இல்லனா எக்ஸ்கிளைம்ட். இதுக்கும் கன்ஜக்ஷன் நம்மளுக்கு ஸ்டேட்மெண்ட் மாதிரி தான் தட். சோ எக்ஸாம்பிள் பார்க்கலாங்களா? ரமேஷ் said to சுரேஷ், "ஹோ வாட் a beautiful box." சோ சுரேஷ்க்கு ரமேஷ் என்ன சொல்றாரு? சோ என்ன ஒரு அழகான பாக்ஸ் அப்படின்றாரு. அதுக்கு இவர் வந்து அப்ப நம்ம எப்படி மாத்தலாம்னா ரமேஷ் எக்ஸ்கிளைம்ட் இல்லனா ரமேஷ் told சுரேஷ் தட். சோ இந்த மாதிரி நம்ம ஹோ, ஹரே, அலாஸ்னா வரவங்க ரிமூவ் பண்ணிடுங்க. தட் அது பக்கத்துல எப்ப நீங்க கன்ஜக்ஷன் நீங்க போட்டனாலும் பக்கத்துல உங்களுக்கு சப்ஜெக்ட் வரணும். சோ இங்க நம்மளுக்கு சப்ஜெக்ட் யாரு இருக்காங்கன்னா பாட்ஸ். சோ இந்த பாட்ஸ் தானே குறிப்பிட்டு அவங்கள தானே வந்து அவங்களுடைய பண்பை வந்து விளக்குறாங்க. அதனால அது அழகா இருக்கா இல்ல அழகு இல்லையா இல்ல பெருசா இருக்கா, சோ இதெல்லாம் அதனுடைய பண்புகள். சோ நீங்க தமிழ்ல நீங்க அந்த பண்பு இலக்கண குறிப்பெல்லாம் வச்சு நீங்க போடுங்க பாருங்க. அதே மாதிரிதான் இங்கேயும். சோ அந்த பண்பை குறிக்கிறது ரொம்ப அழகா இருக்கு. அதனால வேண்டி பாட்ஸ் போட்டுட்டு பக்கத்திலே வேர்ப் போடணும். சோ அந்த பாட்ஸ்ன்றது நம்மளுக்கு சிங்குலர் தான். பாஸ் ஃபார்ம்ல வாஸ், வெரி பியூட்டிஃபுல் இல்ல வாஸ் பியூட்டிஃபுல் போட்டு முடிச்சிடலாம். ரொம்ப ஈஸி. உங்க டெக்ஸ்ட் புக்ல இருக்கிற அந்த சென்டென்சஸ் எல்லாத்தையுமே நீங்க ஒர்க் அவுட் பண்ணுங்க. மேத்ஸ் எந்த அளவுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுங்க அந்த அளவுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுங்க. எல்லாமே உங்களுக்கு கிளியரா புரிஞ்சுக்கும். ஷாலினி said to மாலினி, "ஹரே
we have won the match. ரொம்ப சந்தோஷத்தோட சொல்றேன். இங்கேயும் நம்ம ஷாலினி exclaimed with joy அப்படின்னு சொல்லிட்டு போடலாம். இல்ல நம்ம வந்து ஓகே நம்ம டோல்டே போட்டு போனாலும் ஓகே நல்லதுதான். ஷாலினி told மாலினி that கரையெல்லாம் எடுத்துருங்க. we வந்திருக்கு. சோ we நம்ம வந்து தேர்ட் பர்சன் கிட்ட நம்ம சொல்லும் போது அப்ப அவர்கள் இல்லையா they have வந்து பிரசன்ட் ஃபார்மட்ல இருக்கு. அப்ப had மாத்திக்கோங்க. had win வந்து won ன்னு சொல்லிட்டு past tenseல மாத்தலாம். அப்ப இங்க ஆல்ரெடி பாஸ்ட்ல தான் இருக்கு. சோ நோ நீட் டு சேஞ்ச். won the match. புரிஞ்சுதுங்களா? இது நான் வந்து எல்லாத்தையும் ஒண்ணு சேர்த்து ஒரு டேப்லேஷனா போட்டிருக்கேன். எப்படி வாய்ஸஸ்க்கு நான் கொடுக்கணும் அதே மாதிரி கீ வேர்ட்ஸ் வச்சு நான் கொடுத்துருக்கேன். அது நீங்க ஒரு தடவை ஒரு 2 மினிட்ஸ் பார்த்தாலே நீங்க கேதர் பண்றீங்க. சோ டைரக்டா இன்டைரக்ட்லா இந்த 3 டேப்லேஷன் போட்டுருக்கேன் பாருங்க. சோ ஸ்டேட்மெண்ட்டும் எக்ஸ்க்ளமேட்டரியும் சிமிலரா இருக்கனால அவங்களுக்கு போட்டுட்டேன். அந்த இம்பரேட்டிவ்க்கு யாரெல்லாம் நீங்க செட் டு இருந்தா மாத்தணும், அவங்களுக்கு என்ன கன்ஜெக்ஷன், இன்ட்ராகேட்டிவ்ல எத்தனை டைப்ஸ், அவங்களுக்கு நீங்க செட் டுவா இருக்கும் போது என்னவா மாத்தணும், அவங்களுடைய கன்ஜெக்ஷன். நெக்ஸ்ட் சில வேர்ட்ஸ்க்குலாம் நீங்க இன்டைரக்ட்ல மாத்தும் போது அவங்களுக்கு என்னவா மாறும். சோ சின்ன ஒரு ரீகேப் மாதிரி நான் கொடுத்துருக்கேன். நீங்க இது ஒன் டைம் வந்து ரெஃபரன்ஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, பாய் காய்ஸ். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்றேங்க, கமெண்ட் பண்ணுங்க. என்ன ஏதாவது அடிஷனலா உங்களுக்கு வேணும்னாலும் நீங்க சொல்லுங்க. இல்ல எந்த டாபிக் உங்களுக்கு வேணும்னாலும் சொல்லுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ஷேரா உங்களுக்கு நான் போடுறேன். ஓகே.